ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எப்படியா? எப்படி தேற்றுவார்? தாய் தேற்றுவது போல. அப்ப தகப்பனை போலவும் இருக்கிறாரு, உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க? God is my mother. எத்தனையோ பெண் பிள்ளைகள் பல இடங்களுக்கு போகும் பொழுது அழுதுகிட்டே வந்து சொல்லுவாங்க, ஆண்டி எனக்கு அம்மா இல்ல, எங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க ஆண்டி, கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. நான் உங்களுடைய பல செய்திகளை கேட்டிருக்கிறேன், எனக்கு நீங்க அம்மா மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளை எனக்கு சொல்லி சொல்லி நான் எப்படி புருஷனோடு வாழ்றதுங்கிறதெல்லாம் உங்க செய்தியிலேருந்துலாம் கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. நான் உண்மையா சொல்றேன், என் இருதயெல்லாம் நெகிழும். ஐ எம் so unworthy to hear these words. இன்னைக்கு தாய் இல்லாத பிள்ளைங்களுக்கு அவர் தாய் தான், அவர் தாயா தான் இருப்பார். பிரசவ நேரத்துல சில பிள்ளைங்க தவிப்பாங்க, ஏன்னா அம்மா அங்க கூட இருக்க மாட்டாங்க, அத்தையோ சித்தியோ கூட இருப்பாங்க. எத்தனையோ டெலிவரி பார்த்துருக்கிறேன், அம்மானு தான் அந்த பிள்ளை அழும், அம்மானு தான் சத்தமிட்டு அழும். அப்போ அந்த இடத்துலயும் ஒரு ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு எப்படிதான் வந்து நிற்பாரு? ஒரு தாயா தான் வந்து நிற்பார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை என்ன செய்வேன்? சேர்த்துக்குவேன். இன்னைக்கு யாராவது தகப்பனால் தாயால் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? பெற்றோர்கள் பிரிஞ்சு இருக்கிறதுனால பிள்ளைங்களே நீங்க தனிமையில வாழ்றீங்களா? உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த ஆண்டவர் உனக்கு தகப்பனாயும் இருக்கிறார், இந்த ஆண்டவர் உங்களுக்கு தாயாகவும் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே 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 எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லழிகிறவளே, சரி, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். சேவல் என்னைக்காவது குஞ்சுகளை கூட்டி சேர்த்திருக்கிறத பார்த்திருக்கிறீங்களா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கழுகு பறந்து வரும் பொழுது சேவல் கூவாது, கோழி தான் ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டவனே அத்தனை குஞ்சுகளும் ஓடி வந்து எங்க அடிச்சுக்கிடும்? செட்டைகளின். இந்த இடத்துல தேவன் தன்னையே, ஆண்டவர் தன்னையே சொல்றார், ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல நான் உன்னை எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி மறைத்து கொண்டேன். இந்த கர்த்தர் நம்மளை மூடிக்கிட்டதுனால தான் ஊருக்கு போனீங்கன்னா பத்திரமா திரும்பி வர்றீங்க, ஃப்ளைட்ல ஏறுறீங்கன்னா பத்திரமா என்ன செய்றீங்க? திரும்பி. ஒரு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்துகளை கண்டு பயப்படுறீங்களா? வியாதியை கண்டு பயப்படுறீங்களா? கேன்சர் வந்துருச்சு செத்துருவேன்னு பயப்படுறீங்களா? இல்ல, ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல இந்த ஆண்டவர் உங்களை கூட்டி சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். இந்த இடத்துல அவர் ஒரு மதருடைய ரோலை எடுக்கிறார். சொல்லுங்க, God is my mother.